திருப்பூரில் மதவெறியை தூண்டும் விதமாக விளம்பர பலகைகள் வைத்ததாக 14 இஸ்லாமிய சிறுவர்களை திருப்பூர் தெற்கு காவல்துறையினர் சீர்திருத்த பள்ளியில் கொண்டு சேர்த்தனர். திருப்பூர் காங்கேயம் சாலையில் கடந்த மாதம் 13ஆம் தேதி பக்ரீத் பண்டிகையின் போது குர்பானி ஒட்டகம் வெட்டுவதை தடை செய்ததை கண்டித்தும் பிரதமர் மோடியை தரக்குறைவாக விமர்சித்தும் விளம்பர பலகை வைக்கப்பட்டிருந்தது. அந்த விளம்பர பலகையில் மத வன்முறையை தூண்டும் விதமான வாசகங்கள் இடம்பெற்றிருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து விளம்பர பலகை வைத்ததாக திருப்பூர் பெரிய தோட்டத்தைச் சேர்ந்த 20 வயதுக்குட்பட்ட 14 இஸ்லாமிய சிறுவர்களை திருப்பூர் தெற்கு போலீசார் அழைத்துச் சென்றனர். பின்னர் அவர்களை திருப்பூர் JM 2 நீதிமன்ற நீதிபதி வீட்டில் ஆஜர்படுத்தினர். அதன் பின்னர் அனைவரும் நீதிபதி உத்தரவுப்படி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டனர். இதனை அறிந்து திருப்பூர் தெற்கு காவல் நிலையம் முன்பு குவிந்த இஸ்லாமிய அமைப்பினர் காவல்துறையினர் வேண்டுமென்றே இஸ்லாமிய சிறுவர்களை கைது செய்ததாக கூறி முற்றுகையிட்டனர். சிறுவர்கள் பொய் வழக்கில் கைது செய்யப்பட்டது சிலரை திருப்திப்படுத்துவதற்காக என்பதாக இங்கே பதிவு வைக்கின்றோம். இது திருப்பூர் வாழக்கூடிய மக்களின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். இது தமிழக அரசு கவனம் எடுக்க வேண்டும். இதில் யாருடைய திருப்திக்காகவும் இல்லாமல் நேர்மையான முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். யாரும் அலைக்கழிக்கப்படக்கூடாது. அச்சப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை காவல்துறை கைவிட வேண்டும் என்று பொதுமக்களின் சார்பாக